மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒரு மிளகு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுப்போம். ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு 2 வரமிளகாயும் கிள்ளி அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோடு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடியும் தூவி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் மேலே தூவி நல்லா ரசத்தை ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பராக மணமான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆகிடும்.